11th physics 1 mark question தமிழ்நாடு போர்டுடைய question paper பார்க்கலாம் பாருங்க. First question, according to Kepler's second law, the radial vector to a planet from the sun sweeps out equal area in equal intervals of time. This law is consequence of conservation of dash னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு ஏரியல் வெலாசிட்டி, அதாவது dA by dt, ஏரியல் வெலாசிட்டி is equal to angular momentum by twice the mass of the planet அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இங்கே ஏரியல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் ஏரியா ஸ்வீப் பண்ணுது. அப்போ ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா L by 2m இஸ் கான்ஸ்டன்ட், 2m எனிவே கான்ஸ்டன்ட், அதனால L வந்து கான்ஸ்டன்ட், Lன்றது ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. செகண்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A particle undergoes uniform circular motion. The angular momentum of the particle remains conserved about அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சர்க்குலர் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எபோட் சென்டர் எடுத்தீங்கன்னா வந்து உங்கள் எம்விஆர், அதாவது எந்த பாயிண்ட் எடுத்தாலும் விஆர் இது சேமாக இருக்கும், எம்மும் சேமாக இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் எம்விஆர்னு வருது, கரெக்டுங்களா? சரி, அப்போ வந்து இது சென்டர் பாயிண்ட், எபோட் சென்டர் பாயிண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஒயர் இஸ் இன்க்ரீஸ்டு தி யங்ஸ் மாடுலஸ் வில் பின்றாங்க. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் எலாசிட்டி வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ வந்து யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் எதுவாக இருந்தாலும் டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. An athlete covers 5 rounds on the circular track of radius 25 meter. The total distance and displacement traveled by him. இப்போ சர்க்குலர் பாத்தில் போகும்போது 5 ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணால் இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைட் ஆகும். அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, 4 ஆப்ஷனும் 0 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் பாத் லெங்த் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட். அப்படின்னா 5 ரவுண்டு போயிருக்காங்க. ஒரு ரவுண்டுக்கு டிஸ்டன்ஸ் ஆகிட்டு 2πrனு எடுத்துக்கலாம். 5 into 2 10னு போட்டு 10 into r வந்து 25 into πன்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா? அப்போ வந்து 10 into 25 215 வந்துடுது. 250 into π வந்து 22/7 போட்டோம்னா அப்ராக்சிமேட்லி 785 மீட்டர்னு வரும். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 785 மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0ன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ ரெஃப்ரிஜரேட்டர் ஆஸ் ஏ COP of 4, how much work must be supplied to the refrigerator in order to remove 300 joule of heat from its interior அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹீட் ரிமூவ்டு இருக்கு இல்லையா, அது வந்து 300 ஜூல்னு எடுத்துக்கலாம். ஒர்க் டன் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹீட் ரிமூவ்டு ஃப்ரம் தி இன்டீரியர் ஆஃப் தி என்னது ரெஃப்ரிஜரேட்டர் டிவைட் பை ஒர்க் டன், இதுதான் ஃபார்முலா. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? ஹீட் ரிமூவ்டு பை சிஓபின்னு போட்டுக்கலாம். ஹீட் ரிமூவ்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 300 ஜூல் சொல்லியிருக்காங்க. டிவைட் பை சிஓபி வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ண என்ன வருது? 75 ஜூல்னு கிடைக்குது. ஸோ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A pendulum is hung in very high building, oscillates to and fro motion freely like a simple harmonic oscillator. If the acceleration of the bob is 16 meter per second square at distance of 4 meter from the mean position, then the time period is கேட்டிருக்காங்க. நமக்கு ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A is equal to minus omega square into displacement தெரியும். ஆக்சலரேஷன் 16 கொடுத்துருக்காங்க, that is equal to minus omega square into டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 4ன்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸ்ன்றது டைரக்ஷன், அதனால இது விட்டுடலாம். அதாவது ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டாக இருக்குன்ட்டு இந்த 4ம் இந்த 16 கேன்சல் பண்ணால் 4 வருது. ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 2ன்னு வரும், ஓகேவா? ஒமேகான்றது என்னது? 2π/t, தட் இஸ் ஈக்குவல் டு 2, ஓகேங்களா? 2 கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ வந்து t இஸ் ஈக்குவல் என்ன வருது? π. அப்போ π செகண்ட் வருது. ஆன்சர் வந்து π செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி கிராஃப் பிட்வீன் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் இன் சார்ல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து PV ஈக்குவல் என்ஆர்டின்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டுங்களா? இதில் வந்து பியும் என்ஆர் கான்ஸ்டன்ட் ஆகும். ஸோ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T வருது. அப்போ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் Tனா V y axis T x axis எடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின். அப்போ ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் ஆன்சர் வரும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ யூனிஃபார்ம் ராட் அபவுட் அன் ஆக்சிஸ் which is perpendicular to the rod and touches any one end of the rod ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ இதுதான் ஒரு ராடுன்னு எடுத்துக்கிட்டு ஆக்சிஸ் பாசஸ் த்ரூ ஒன் எண்டுன்னு எடுத்தீங்கன்னா இது லெங்த் ஆஃப் தி ராட் L, மாஸ் ஆஃப் தி ராட் M எடுத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் தி ஆக்சிஸ் பாசஸ் பர்பெண்டிகுலர் டு ராட் அண்ட் டச்சஸ் ஒன் எண்டுக்கு வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ml²/3. அப்போ ஆன்சர் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஏ சாம்பிள் ஆஃப் ஐடியல் கேஸ் அட் ஈக்லிபிரியம் which of the quantity is 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்லிபிரியமில் இருக்கும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following has the dimension of mu0 epsilon naught
பவர் -1/2. நமக்கு ஃபார்முலா வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு 1/√μ0 எப்சிலான் நாட்னு ஃபார்முலா இருக்கும். அப்போ இதுதான் வந்து μ0 எப்சிலான் நாட் பவர் -1/2 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடுன்னு வருது. ஸ்பீடு வந்து வெலாசிட்டி, ஸ்பீடு வெலாசிட்டி எல்லாம் சேம் டைமென்ஷன் வரதுனால வெலாசிட்டியுடைய டைமென்ஷன் தான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் ஏ வேவ்? அதாவது வேவ் ஈக்குவேஷன் இதில் ஏதாவது ஒன்று வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இதை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஏ இஸ் ஈக்குவல் ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -y அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த சைன் கர்வு தான் வரும். அது இல்லாமல் வேவ் என்ன வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும் டிக்ரீஸ் ஆகணும் அந்த மாதிரி இருக்கணும். அப்போ சைன் ஃபங்க்ஷன் மட்டும் தான் அந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வரும். மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி வராது. சரிங்களா? மற்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டி இன்க்ரீஸ்டே போனால் இது என்ன ஆகும், இந்த இது குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ் கூட்டிகிட்டே போனோம்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். வேவ்னா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அந்த மாதிரி இருக்கணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். அதனால தேர்டு ஆன்சர் மட்டும் தான் சைன் கர்வ் மட்டும் தான் இன்க்ரீசிங் டிக்ரீஸ்னு வந்திருக்கும். அதனால தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, an object is dropped in a platform from a planet from height 50 meter. It reaches the ground in 2 seconds. The acceleration due to gravity in the planet கேட்டிருக்காங்க. நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ut plus half at square. இது ஃப்ரீலி ஃபாலிங் பாடினால நம்ம என்ன பண்ணிடலாம், u0 போட்டுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50, ஸோ y பிளேஸில் 50 போட்டு ஆஃப் இன்ட்டு ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு டி ஸ்கொயர், டி வந்து 2 கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர் போட்டுங்க. இந்த 2 ஸ்கொயர் வந்து 4னு வரும். இப்போ இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 வருது. இந்த 2 இந்த 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 25 வருது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து 25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குதுப்போ. ஸோ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. When the object is moving at constant velocity on the rough surface சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து ரஃப் சர்ஃபேஸில் போகிறதுனால கண்டிப்பாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனோம்னா ஆக்சலரேஷன் வந்து 0 வருது. ஆக்சலரேஷன் 0னா 4 அப்போ டோட்டல் 4 0 வரணும். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக ஆக்ட் ஆகணும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. இது டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0 வரும். ஓகேங்களா? சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஆனால் நெட் ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் தான் 0ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறதுனால. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 equal masses m1 and m2 are moving along the same straight line with velocities 5 meter per second and -9 meter per second respectively. If the collision is elastic, then calculate the velocity after the collision of m1 and m2 respectively சொல்லியிருக்காங்க. In the case of one dimensional elastic collisionல, அதாவது one dimensional elastic collisionல ரெண்டு மாசஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் கொலிஷன் வந்து வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாடி அப்படி வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பாடி 5 மீட்டர் பர் செகண்ட் இருந்தால் செகண்ட் பாடி 5 வந்துடும். இங்கே செகண்ட் பாடி -9 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாடி -9 வந்துடுது. ஸோ வந்து ஆப்ஷன் ஏன்னு கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஆஃப்டர் கொலிஷன் வந்து என்ன ஆகுன்னா வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க. Which of the following pairs of physical quantities have same dimension சொல்லியிருக்காங்க. இப்போ டார்க் எனர்ஜி பாருங்கள். டார்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும். எனர்ஜி வந்து ஒர்க் டன் எடுத்துட்டிங்கன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வருது. அப்போ வந்து இது ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்முலா, ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் வரதுனால சேம் ஃபார்முலாவில் சேம் டைமென்ஷனில் இருக்குது. அதனால் டார்க் அண்ட் எனர்ஜி சேம் டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.